ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் ஸ்டஃப்டு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இப்போ நம்ம 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கலாம். அது கூட 250 ml ஆயில், அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாம். இந்த மாவில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மாவை பிசைஞ்சிக்கலாம். இது கூட 250 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4 ஹவர்ஸ்க்கு மேரினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீட்ரூட் ஸ்டஃபிங்காக பார்த்துக்கலாம். இதுக்கு 3 மீடியம் சைஸ்டு பீட்ரூட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கீ, ஒரு 250 கிராம் எடுத்துக்கலாம். காசி ஆற வச்ச பால் 1 டம்ளர், அது கூட 4 ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஒரு பேனில் கீ ஆட் பண்ணிக்கலாம். கூட நம்ம துருகி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகினதுக்கப்புறம் இது கூட நம்ம காசி ஆற வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணிக்கலாம். போட்டிருக்க சுகர் ஆகி திக்காக வர வரைக்கும் நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூட நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் நல்லா திக்கானதுக்கப்புறம் இதை இறக்கி ஆற வச்சிடலாம். வச்ச மாவு 4 ஹவர்ஸ் நல்லா ஊறி சாஃப்டாக இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச பீட்ரூட் ஸ்டஃபிங் எடுத்து நல்லா பால் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாழை இலையில் லேசாக எண்ணெய் தடவி நம்ம எடுத்து வச்சுருக்க போலி மாவை எடுத்து ஈக்குவலாக தட்டிக்கலாம். அது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து வச்சு அதையும் ஈக்குவலாக பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நமக்கு இந்த போலி செய்கிறதுக்கு தேவையான ஆயில் இல்லைனா கீ கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க போலியை பேனில் போட்டுடலாம். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பீட்ரூட் ஸ்டஃப்டு போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.